இன்றைய அனுதின தியானத்தின் தலைப்பாக எண்ட் ஆஃப் மேன், மனிதனுடைய முடிவை குறித்து தலைப்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். மனுஷன் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டவன். தேவன் சகலத்தையும் படைத்துவிட்டு மனிதனை தம்முடைய சாயலாக மண்ணினாலே உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் என்று சொல்லி ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட மண்ணான வாழ்க்கையுடைய மனிதன் அவனுக்குள்ளாக அந்த ஜீவனுடைய தேவனுடைய ஆவி ஊதப்பட்டதினாலே அவன் ஜீவ அடைந்தவனாய் உள்ளான மனுஷன் ஆத்மாவாக, வெளிமனிதன் மண்ணாகவும் ஜீவ ஆவியால் அவன் ஆத்மா உள் மனுஷனாகவும் ஆத்மாவாகவும் மாறி அவன் தேவனுக்கு பிரியமாய் காரியங்களை செய்யத்தக்கதாக அங்கே உருவாக்கப்படுகிறான். அதைத்தான் பிரசங்கி சொல்கிறார். அங்கே 7ஆம் வசனத்திலே, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன் அவரை வாலிப பிராயத்திலே நினை. இங்கே 3 காரியங்களை பார்க்கிறோம். மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட மனுஷன், அவன் ஆவினாலே தேவனால் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அவன் கடைசியாக மண்ணுக்கு திரும்புகிறான். அவனிலே ஊதப்பட்ட அந்த ஜீவனுடைய தேவனுடைய ஆவி அது அவனை விட்டு பிரிந்து தேவனிடத்திற்கு செல்கிறது. அவன் இருக்கும்படியான காலங்களிலே அந்த வாலிப பிராயத்திலே அவன் தேவனுக்காக எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்பதை இங்கே பிரசங்கி ஆக்கியோன் எழுதுகிறார். ஏனென்றால் இந்த உலகம் அது மாயையாக இருக்கிறது. எல்லாம் உலகத்தில் இருக்கவில்லை, எல்லாம் அது அழிந்து போகிற காரியங்களாய் இருக்கின்றது. அந்த அழிவை நோக்கி அவன் போகாதபடிக்கு அவன் கடைசியாக மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான். ஆவி தேவனிடத்திற்கு திரும்புகிறது. ஆத்மா அது தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனோடு இருக்க பிரயாசப்பட வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகளை நினைக்க, அப்பொழுது நம்முடைய முதிர் வயதிலும் நாம் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்போம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. ஆமேன்.